ஹலோ, இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டன்ட் இமேஜ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லேட்டன்ட் இமேஜ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஒரு ரேடியோகிராஃப் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபில்ம் எடுத்து நம்ம பேஷண்ட்டோட மவுத்தில் வச்சிரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ரேவை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுவோம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் விசிபிளாக இமேஜ் தெரியும். கரெக்ட் தானே? ஆனால் நம்ம ப்ராசஸிங் முன்னாடி, அதாவது எக்ஸ்ரே எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபில்ம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் இமேஜ் தெரியாது. அப்போது இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் அது தெரியல. இது பேர் தான் லேட்டன்ட் இமேஜ். ஓகே, இப்போ நான் அதை சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ இந்த டெஃபினேஷன் பார்க்கலாமா? லேட்டன்ட் இமேஜ் இஸ் டெஃபைன்ட் அஸ் த இன்விசிபிள் இமேஜ். நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாது. தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஃபில்ம் எமுல்ஷன். ஃபில்ம் எமுல்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபில்மில் ஒன் ஆஃப் த காம்போஷன். அதுக்கு முன்னாடி நம்ம காம்போஷன் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி ஃபார்ம் ஆகும்? நமக்கு ஒரு எக்ஸ்ரே இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ரே பட்ட உடனே அந்த ஃபில்மில் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் எப்போ நமக்கு விசிபிள் இமேஜாக மாறும்? எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறோன்னா அது விசிபிள் இமேஜாக தெரியணும். கரெக்டாக? எப்போ விசிபிள் இமேஜாக மாறும்? அது ப்ராசஸிங் ஆனால் தான் நமக்கு அது விசிபிள் இமேஜாக தெரியும். அது வரைக்குமே அது ஒரு இன்விசிபிள் இமேஜ் தான். அதுதான் லேட்டன்ட் இமேஜ். ஓகே, இது எப்படி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே டியூபு, இது வந்து ஆப்ஜெக்ட்டு, இது ஃபில்ம். இப்போது நம்மளோட எக்ஸ்ரே டியூப்லேருந்து வர இந்த எக்ஸ்ரேஸ் என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அப்சர்வ் ஆகி அப்படியே அதில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு ஃபில்மில் தெரியும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்புறம் இந்த ஃபில்மில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த ஃபில்மில் எக்ஸ்ரே பட்டோன்னே இதை எடுத்துகிட்டு போய் எங்கே போகணும்? ப்ராசஸிங் போகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு விசிபிளாக தெரியும். நம்ம ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபில்மில் இருக்கிறது இன்விசிபிள் இமேஜ் தான் தெரியும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ லேட்டன்ட் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருவோமா? ஆக்சுவலி ஒரு நம்மளோட எமுல்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த எமுல்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சில்வர் புரோமைட் கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, இந்த சில்வர் புரோமைட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா சில சில்வர் அயான்ஸும் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸும் ஃப்ரீயாக அங்கே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால இந்த ஏரியாவை ஒரு விதமாக ஒரு ஃபிசிக்கல் இரெகுலாரிட்டிஸை இந்த ஃப்ரீ சில்வர் அயான்ஸும் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸும் இருக்கிறதுனால இது ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா? இப்படி இந்த ஃபிசிக்கல் இரெகுலாரிட்டிஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இங்கே ஒரு சென்சிட்டிவிட்டி சைட் ஃபார்ம் ஆகுது. இந்த சென்சிட்டிவிட்டி சைட் அப்படின்னு பேரில் இருக்குது. கரெக்டாக? கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கும். எந்த விஷயத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், கரெக்ட், எக்ஸ்ரேஸ்க்கு. இப்போது இந்த எக்ஸ்ரேஸ் வந்து படும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா பாருங்கள், இந்த புரோமைட் இருக்குல்ல, இந்த புரோமைட்லேருந்து இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னா நேராக இந்த சென்சிட்டிவிட்டி சைட்டுக்கு போகுது. இப்படி போனோடனே இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சென்சிட்டிவிட்டி சைட் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவாக மாறுது. ஆமாம் தானே? இது ஒரு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் இங்கே போனோடனே இந்த சென்சிட்டிவிட்டி சைட் வந்து நெகட்டிவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நெகட்டிவாக இருக்குன்னா எதை வந்து இழுக்கும், எதை அட்ராக்ட் பண்ணும்? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நான் முன்னவே சொன்னேன் சில சில்வர் அயான்ஸ் அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது. அப்போது இந்த சில்வர் அயான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைட்டை நோக்கி போகிறது. அப்போது என்ன ஆகுது, இங்கே ஒரு மைனஸு போகிறது, ஒரு ப்ளஸ்ஸு என்ன ஆகும், நியூட்ரல் வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா நியூட்ரல் சில்வர் ஆட்டம் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த லேட்டன்ட் இமேஜ் சைட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே ஒரு இந்த லேட்டன்ட் இமேஜ் சைட் ஃபார்ம் ஆனோடனே அப்போ தான் நமக்கு ஒரு லேட்டன்ட் இமேஜ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது மாதிரி என்ன ஆகுதுன்னா திஸ் ப்ராசஸ் அக்கர்ஸ் நியூமரஸ் டைம்ஸ். ஒரே கிறிஸ்டல்ஸ்குள்ளே நிறைய தடவை நடக்கிறதுனால இந்த லேட்டன்ட் இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? எனி டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.